ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 705 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல லாகிட்ட ஒரு சீக்ரெட் மெசேஜ கொடுத்து எவங்கிட்டயாச்சும் கொடுத்து அனுப்பி விடுறான்னு சொன்னதுக்கு அவன் வெறுகோ கிட்டயே கொடுத்து கூப்பிட்டு வந்து மிதிய வாங்க விட்டான்ல. சரியான மிதி மூஞ்சலியே நங்குன்னு வச்சுட்டான். அத பார்த்த லா கடுப்பாயி, டே விளக்கண்ண, உன்னைய காப்பாத்த கூப்பிட்டு வந்தா காவு கொடுத்துக்கிட்டு இருக்கே, அவனை விட்டுடா விடுன்னு சொல்லி வெறுகோ மேல பாயின்னு பாயுவான். அவன் கழுத்தோட புடிச்சு தூக்கி, ஓ நீதான் ஒயிட் டவுன்ல இருந்து வந்திருக்க லாவா, உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், 2 பேருமே மிஸ் ஆயிட்டீங்களாமா, கடைசியில இங்க வந்து என் கையில மாட்டிட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாவை தூக்கிட்டு வீசிடுவான். அவனுக்கு தெரியல அவன் தான் வளர்ந்து வந்து நம்மளை போட்டு தள்ளுவான்னு. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவன் போட்டு தள்ளியிருப்பான்ல. கோரோசோனுக்கு வேற பயங்கரமா அடிபட்டு டயர்ல இருக்கானா, அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்மளால கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எப்படியாச்சும் நேவி கைக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா டோஃப்ளமிங்கோவோட மொத்த ஃபேமிலியுமே காலி. ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே கெடுக்க ட்ரை பண்றியா, உன் ஃபேமிலியை விட இந்த பையன் உனக்கு என்ன அவ்வளவு முக்கியமா அப்படி இப்படின்னு நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வியை கேட்டுட்டு காட்டுத்தனமா உதச்சு தள்ளுவான். இந்த மாதிரி ஒரு ரேட்டு நம்ம ஃபேமிலியில இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா, இந்த வாங்கியன்னு அவன் பாடியை ஸ்ட்ராங்கா மாத்தி அடி ஒன்னொன்னு இடி மாதிரி கொடுப்பான். ஒரு நாள் இந்த கோரோசோன் 8 வயசா இருக்கும் போது திடீர்னு காணாம போயிட்டான். ஆனா 14 வயசுல ரிட்டர்ன் வந்துட்டான். அன்னைக்கே டோஃபி சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனா என்ன பண்றது, அவனோட சொந்த தம்பியா போயிட்டானே. சோ அதனால இவன் மேல முழு நம்பிக்கை. உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமாடா ரொசினன்ட்டேன்னு சொல்லி வயிற்றுல ஓங்கி ஓங்கி குத்துவான். ஆல்ரெடி ஒரு அடி நச்சுன்னு இறக்கியிருக்கான். இப்ப 2வது அடியை இறக்கன உடனே வாயில ரத்தம் அப்படியே பீச்சுக்கிட்டு அடிக்கும். இப்படி அடுத்தடுத்து அவனுக்கு அடியை கொடுத்துக்கிட்டே இருந்த உடனே அவனால சுத்தமா முடியல. இங்க எல்லாம் காப்பாத்தலான்னு கூப்பிட்டு வந்தான். அப்படியே விட்டா கூட அவன் செத்து போயிருப்பான். இவன் வேற வந்து தோவன்னு துவச்சுக்கிட்டு இருக்கான். அதனால செத்துருவான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டான். நிறுத்துடான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவன் கேட்கற மாதிரி இல்ல. போட்டு குமுறுன்னு குமுறி எடுப்பான். லா கதறி கதறி அழுது, நிறுத்துடா வெறுகோ விளக்கண்ணன்னு கத்துவானா. அவனை அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பல்க் பாண்டி இப்ப நேரா லா கிட்ட வருவான். ஆஹா ஆளை திருப்பி விட்டமேன்னு அப்படியே பேந்த முழிப்பான். அவன் சின்ன பையன்னு கூட பார்க்காம ஓங்கி ஒரே அடி ரத்த கிளறியோட பேன்னு கிடப்பான். அப்புறம் என்ன, டோஃப்ளமிங்கோக்கு கால் பண்ணி நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அவன் ஐயோ நம்ம தம்பி இப்படி பண்ணிட்டானேன்னு கவலை எல்லாம் பண்ணல. ஆமா அவங்க என்ன இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு கேட்பான். அரையும் குறையமா மூச்சு விட்டுட்டு இருக்காங்கம்மா. இப்போ கோரோசோன் வந்து நேவியோட ஸ்பைன்னு கிளியரா தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா உன்னை மாட்டி விடுறதுக்காண்டி தான் உன் கூடவே இருந்து இவ்வளவு நாள் வேலையை பார்த்திருக்கான். நம்மளோட பிளான் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லா இருந்து அவன் அலர்ட் பண்ணுவான். இப்ப அந்த டோஃபி எங்க இருக்கான்னு பார்த்தா ஸ்வாலோ ஐலாண்ட பாக்குற டிஸ்டன்ஸ்ல தான் ஒரு தீவுல இருக்கான். டோஃப்ளமிங்கோ அவன் தம்பி மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தான். ஆனா கடைசியில அவனே எப்படி காலமாறுமான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா இனிமேட்டு நீங்க மட்டும் தான் என்னோட ஃபேமிலி அப்படின்னா நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான். இப்பதான் நாங்க மினியன் ஐலாண்ட்ல லேண்ட் ஆயிருக்கோம். வந்தது கொஞ்சம் லேட்டு தான், ஆனா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வழியில வர்றவனுங்க நிறைய பேர்த்த கொண்டு போட்டுக்கிட்டே வருவானுங்க. யாரு இவனுங்க தேவையில்லாம கொள்றானுன்னு பார்த்தா அந்த டிஎஸ் பேரல் பைரட்ஸை சேர்ந்தவனுங்க. அவனு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரி டெவில் ஃப்ரூட் காணாம போயிருச்சுன்னு சொல்லியிருக்கானுங்க. அப்படின்னா கண்டிப்பா அந்த கோரசோன் பையன் தான் ஆட்டைய போட்டிருப்பான். அப்படி அவன்கிட்ட தான் இருக்குதுன்னா அவனை விட்டுறாத, எப்படியாச்சும் அமைக்கி புடின்னு சொன்ன உடனே வெறுகோ நான் அடிச்சாட்டில 3 மாசத்துக்கு அவன் முக்குன்னு முக்க போறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. 2 பேருமே எஸ்கேப். என்ன ஓடி போயிட்டாங்களா, ஓடுனா தெரிஞ்சிருக்கமேன்னு பேந்த முழிப்பான். இப்ப தெரியுதா அவனோட காம் ஃப்ரூட்டோட பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு. இந்த மாதிரி டைமுக்கு தான் அந்த பவர் பெஸ்டா யூஸ் ஆகுது. அவனுக்கு எந்திரிச்சு போன சத்தம் எதுவுமே அவனுக்கு கேட்டிருக்காதுல்ல, பார்த்தாதான் உண்டு. டோஃப்ளமிங்கோ என்ன பண்ணிடுவான், என்னானாலும் சரி இந்த மினியான் ஐலாண்டை விட்டு நான் அவனை தப்பிச்சு போக விடவே மாட்டேன்னு சொல்லி அவனோட பேர்ட் கேஜ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அதான் சுத்தி த்ரெட்டை போட்டு லாக் பண்ணுவானே. அவன் ஐலாண்டை லாக் பண்ணி இப்ப நம்ம பயிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கான் இல்லையா, அதே மாதிரி தான் இப்ப போட்டு லாக் பண்ணுவான். எல்லாம் பார்த்து பதறி போய் ஐயோ எவனோ என்னமோ பண்றானே, இனிமேட்டெல்லாம் இங்க நிக்க கூடாதா சாமி, எஸ்கேப் ஆகி ஓடியணும்னு அடிச்சு புரண்டு ஓட ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா வேலைக்கே ஆகல. அதுக்குள்ள லாக் பண்ணிடுவான். அவ்வளவு நேரமா மயக்கத்துல இருந்தெல்லாம் கண்ணை திறந்து பார்த்து, என்னப்பா வெறுகோக்கு என்னாச்சு, நம்ம தப்பிச்சிட்டோமா அப்படி இப்படின்னு கேட்பான். உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா கண்ணா. டோஃபி அவனோட பவரை யூஸ் பண்ணி நம்மளை லாக் பண்ணிட்டான். இது அவனோட ஒரு எபிலிட்டி. அந்த வீணா போனவனுக்கு இது ஒரு வேலையா போச்சு. இந்த மாதிரி அவன் இதுக்கு முன்னாடி பண்ணி அவன் பார்த்ததே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் கோரோசோனுக்கு நல்லா தெரியும், இதை தாண்டி எல்லாம் தப்பிச்சு வெளியே போகவே முடியாதுன்னு. சோ 2 பேருமே பயங்கர ஷாக்ல இருப்பாங்க. அந்த டைம் என்னாவும், டோஃப்ளமிங்கோ அவன் த்ரெட்டை யூஸ் பண்ணி அங்க இருக்கானிலே அந்த டியாஸ் பைரட்ஸுங்க அவனை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்து மாத்தி அவனிலேயே வெட்டிக்க வச்சுக்குவான். இப்ப இது சாதாரண இடம் இல்ல, ஒரு நரகம் மாதிரி. இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கணும்னா டோஃப்ளமிங்கோ மனசு வச்சாதான் உண்டு, இல்லைன்னா அந்த த்ரெட்டை பிச்சுக்கிட்டு போகணும். 2க்குமே 100% வாய்ப்பு இல்லை. பாவம் இங்க லாக்கு பயங்கரமா அடி விழுந்ததுனால அவனால சுத்தமா முடியல. அப்படியே பேனு கிடப்பான். லா வந்து அவனை அப்படியே தொட்டு
பார்த்து பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். இவன் கூட எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு. இப்ப இவனை எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணும்னா அதுக்கு நம்ம கோரோசோன் சரண்டர் ஆனாதான் உண்டு. எப்படி இருந்தாலும் இவன் இனிமேட்டு பழைக்கிறது கஷ்டம் தான். டோஃப்ளமிங்கோவாலேயே இப்ப இவனை கண்டுபிடிக்கலனாலும் பாடியில ஏகப்பட்ட புல்லட் இறங்கி இருக்கிறதுனால ரத்தம் கொட்டி சீக்கிரமாவே செத்து போயிடுவான். ஃபர்ஸ்ட் எய்டு பார்க்கவும் இங்க ஆள் இல்லையே. நான் சிரிச்சுக்கிட்டே உனக்காண்டி செத்து போயிடுவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ என்னைய பத்தி யோசிச்சு பாப்ப. அந்த டைம் என்னோட ஸ்மைல் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் வரணும் அப்படின்ட்டு லாவ அப்படியே மேல தூக்குவான். அவனும் முடியாம கண்ணை திறந்து பார்க்கும்போது ரத்த கிளறியோட கோரோசோன் அவனை அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்ப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!